Welcome to RSR Maths 11th standard, the 12.2 exercise derivatives from the first principle. இப்போ நம்ம கொடுத்துருக்க சம் வந்து f of x equal to cos x and we are going to find the derivative of cos x using the first principle. We know that the first principle formula வந்து d by dx of f of x equal to limit x f of x plus h minus f of x divided by h. இதான் வந்து first derivative ஆன formula. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி we are going to find the derivative of cos x. cos x-க்கு நம்ம டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா தெரியும். cos x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் sin x. அந்த ஆன்சர் இப்போ இந்த பிரின்சிபல் மூலமாக கண்டுபிடிச்சு சொல்லணும். நம்ம கண்டுபிடிச்ச இந்த ஃபார்முலா லிஸ்ட்டில் ஒவ்வொரு ஆன்சருமே இந்த ஃபஸ்ட் பிரின்சிபல் யூஸ் பண்ணி தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இப்போ இந்த cos x-க்கு மைனஸ் sin x கொண்டு வரோம். அதுக்கு வந்து we are using some trigonometric results. அது வந்து cos a into cos b, cos a minus cos b அப்படி இருந்துச்சுன்னா அதை minus 2 sin a plus b by 2 into sin a minus b by 2 அப்படிங்கிற ஒரு trigonometric ஐடென்டிட்டி. இந்த மாதிரி ஐடென்டிட்டிஸ் எல்லாமே இந்த டெரிவேட்டிவ்ஸ் ஃப்ரம் த ஃபஸ்ட் பிரின்சிபல் போடும்போது யூஸ் ஆகும். வி மஸ்ட் பி தரோ வித் ஆல் தி ஐடென்டிட்டிஸ் இன் ட்ரிகனாமெட்ரி. அதை யூஸ் பண்ணி தான் போடணும். இப்போதைக்கு இங்கே எக்ஸாம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து cos a minus cos b. The result is minus 2 sin a plus b by 2 into sin a minus b by 2. We are going to apply this formula for here to find the derivative of cos x from the first principles. இப்போ இந்த ஃபார்முலா என்னென்னா எங்கே எக்ஸ் வருதோ அந்த ஃபங்க்ஷனில் எங்கே எக்ஸ் வருதோ அங்கே வந்து x plus h போடணும். We have to substitute x plus h. அப்புறமா ஆஃப்டர் சிம்பிளிஃபிகேஷன் we have to apply the limit h tends to 0. Now here cos x பதிலாக limit h tends to 0 ஆஃப் இந்த f of x plus h பதிலாக cos x plus h minus f of x பதிலாக cos x போட்டோம். கீழே அந்த h இருக்குது. இந்த இடத்துல we are going to apply the formula cos a minus cos b formula. cos a minus cos இது வந்து a மாதிரி நினச்சிக்க வேண்டியது. this assume this one as b. இப்போ cos a minus cos b limit h tends to 0 ஆஃப் minus 2 sin according to the formula a plus b by 2 into sin a minus b by 2. இங்கே வந்து ஏங்கிறது this one, b this one. அப்போ a plus b means x plus h divided by 2 into sin a minus b by 2. This number minus x divided by 2 divided by h. Now simplify this one. You can minus 2 sin x plus x 2x plus h divided by 2 into sin. To cancel this plus x minus x sin h by 2 divided by h. That is limit h tends to 0 of minus இந்த 2 வந்து இந்த இடத்துல போட்டுங்க minus 2 sin தனித்தனி டிவைட் பண்ணிங்க டிவைட் செப்பரேட்லி 2x by 2 plus h by 2 into 2 sin h by 2. Now can cancel this 2 and 2. Limit h tends to 0 of இந்த மைனஸ் வெளில எடுத்து போட்டுங்க sin இதை கட் பண்ணிட்டோம்னா x பேலன்ஸ் இருக்கும். இங்கே h by 2 into sin h by 2. இந்த இன்னொரு ஃபார்முலா நமக்கு ட்ரிகனாமெட்ரியில் இருக்குது. தட் இஸ் லிமிட் theta tends to 0 of sin theta by theta equal to 1. இந்த தீட்டா வந்து இங்கே இருக்கும் இங்கே இருக்கும். ஆனால் தீட்டா டென்ஸ் 0ன்னு இருக்கணும். அப்படி சைன் தீட்டா பை தீட்டா போட்டால் 1. இங்கே உள்ள நம்பர் இங்கே உள்ள நம்பர் சேமாக இருக்கும். இப்போ நம்ம வந்து இந்த ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த சைன் h by 2 அப்ளை பண்ணணும்னா இங்கே ஒரு h by 2 வரணும். இப்போது இந்த டேர்மை கன்செப்ட் இப்படி எழுதியிருக்கோம். இந்த 2 இங்கே மேலே உள்ள 2 இந்த h யூஸ் பண்ணி இங்கே h by 2 மாற்றிக்கலாம். அந்த கீழே போட்டுருவோம் h by 2 அப்படின்னு. therefore limit h tends to 0 of sin x plus h by 2 into sin h by 2 by h by 2. இப்போ ப்ராடக்ட்டில் வந்து we are going to apply this limit for both the functions. இந்த ப்ராடக்ட்டில் வந்து அல்ஜிப்ரா ஆஃப் லிமிட்ஸ் படி இந்த ஃபஸ்ட்டுக்கு லிமிட் போடுறோம் இன்ட்டு இந்த செகண்ட் லிமிட் மாற்றுறோம். இப்போ லிமிட் இந்த மைனஸை காமனாக வெளில வச்சுறேன். லிமிட் h tends to 0 ஆஃப் sin x plus h by 2 இன்ட்டு லிமிட் h tends to 0 ஆஃப் sin h by 2 by h by 2. இந்த ப்ராக்கெட்டில் வந்து நம்ம லிமிட் h tends to 0க்கு வந்து இந்த ஹெச்சுக்கு 0 அப்ளை பண்ணணும். இப்போ இந்த ஹெச்சுக்கு 0 பண்ணால் h by 2 0 ஆகிடும். வெறும் sin x மட்டும் இருக்கும். இந்த இடத்துல வந்து இந்த sin theta by theta இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம்னா இந்த ப்ராக்கெட்டுக்கு வந்து ஆன்சர் 1. therefore இங்கே h tends to 0னாலும் h by 2 tends to 0 ஒன்று தான். அதனால் இந்த ஃபார்முலா வந்து லிமிட் 1. therefore இந்த மைனஸ் அப்படியே இருக்குது. இந்த இதுக்குள்ள minus sin x into 1 போட்டோமா sin x, therefore minus sin x. இதுதான் ஃபைனல் ஆன்சர். therefore the dy dx of cos xங்கிறது நமக்கு ஃபார்முலா we know the formula minus sin xங்கிறது அதை வந்து we have derived the formula from the first principle. therefore we can find all the derivative formula from this principle of first principle. therefore the answer to this one is cos x differentiate பண்ணால் minus sin x. all the derivative formula can be obtained by using this first principle. therefore இந்த தரவை பார்த்துங்க. to obtain this we must be thorough with maximum all trigonometric identities. அதை பார்த்து வச்சுங்க. ஓகே, தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் RSR Maths, லைக் ஷேர் அண்ட் கமெண்ட். அந்த
ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை கிளிக் பண்ணிங்க, ஒரு லைக் ஒன்று போடுங்க. சென்ட் இட் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். திஸ் வீடியோ வில் பி வெரி மச் யூஸ்ஃபுல் டு யூ. வீணாகாது. தேர்ஃபோர் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். தேங்க்யூ.